வணக்கம். இந்த மீடியா என்பது கடல். எல்லா நிலையான வரத்தையும் வாங்கிக் கொள்ளும். அது சாக்கடை நீராக இருந்தாலும் சரி, நல்ல தெளிந்த நீராக இருந்தாலும் சரி, மண்டியாக இருந்தாலும் சரி, அடித்து வரப்பட்ட மற்ற அழுகிய நிலையாக இருந்தாலும் சரி, அனைத்தையுமே வாங்கிக் கொள்ளக்கூடிய நிலை கடலுக்கு உண்டு. அதுதான் இந்த மீடியாவில் அனைத்தையுமே கொட்டக்கூடிய நிலையை இந்த மீடியா நிலையில் உண்டு. ஆனால் நிச்சயமாக தீர்ப்பு உண்டு. யாரையும் இப்போ அடியன் ஞான நிலையில் பிரபஞ்சத்தை பற்றி பேசும்போது இன்னொருவர் பேசியிருந்தார். ஞானத்தை பற்றி பேசும்போது புறம்பா பேசியிருந்தார் அந்த சபையில். அதுக்கு அடியன் கமெண்ட் பண்ணியிருந்தேன். பிரபஞ்சத்தை பற்றி பேசுவதற்கு மதத்தை கடந்து பேச வேண்டும். பிரபஞ்சத்தை பற்றி பேசி பிறர் மனதை புண்படுத்தக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் இதாக கமெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த உணர்த்துற நிலையே மனசு அடியனுக்கு சங்கடப்பட்டது. அவரை நாம் குற்றம் காண்பதற்கு நாம் யார் அப்படின்னு திருப்பி அதை டெலீட் பண்ணி வேற ஒரு பதிவே அதே அந்த நிகழ்வில் அந்த பேசினதுலேயே மற்றவர்களை திருத்துவதற்கு நாம் யார் அப்படின்னு இது பண்ணி கடந்து செல்கிறேன் அப்படின்னு காட்டியிருந்தேன். அதுதான் உண்மை. பிறர் நிலையை மனநோக சித்தரிப்பது நிச்சயமாக ஒரு தீர்ப்பாயம் உண்டு. அதனால் அது ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கள் வேற. அதை சொல்லிக்கிறவாங்க. அவன் கருத்தை அவன் விதைப்பான், விதைச்சிட்டு அணிவிப்பான், இல்லாட்ட தப்பிப்பான், அது வேற. ஆனால் நம் மூலமாக ஒவ்வொருவருடைய நிலையாகவே பிறரை புண்படுத்துவது போல. ஏன்னா எல்லாருமே மனிதர் இனம். மிருகங்களுக்குள்ளேயே நக்கி கொள்கிறது. மனிதர்களை ஏன் பாகுபாடுபடுத்தி உயர்த்தி தாழ்த்தி கொண்டு இருக்க வேண்டும்? நாம் எல்லோரும் பண்போடு இருக்க வேண்டும். பண்போடு இருந்து ஒரு இறையா நிலையாக வாழ வேண்டும். பிறரை தரந்தாழ்த்தி பேசுவது அது உயர்ந்த பண்பல்ல.